கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்னு நேற்று நைட்டு போய் தூங்கிட்டேங்க, ஜாமான் வளர்க்காம. அதுவும் ஒரு குத்தோன்னு காலைல எழுந்து பார்த்தா அவ்வளோ ஜாமான் ஷிங்க் ஃபுல்லாக வளைஞ்சு கிடக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, எப்படா இதெல்லாம் இவ்வளோ வளர்க்குறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எங்கள் வீட்டு ஆளுங்க ஷிங்க்கு காலியாக இருந்தால் அவங்க சாப்பிட்ட தட்டை அழகாக கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஷிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தால் போதும், உடனே சாப்பிட்ட தட்டை அந்த தட்டுங்க கூடயே சொருகி வச்சுருவாங்க. நானே யோசித்தேன், என்னடா இது இந்த மாதிரி பண்ணுறானுங்க, ஷிங்க்கு காலியாக இருந்தால் கழுவிட்டு போகிறானுங்க, கொஞ்சம் பாத்திரம் இருந்தால் கழுவாமல் வச்சுட்டு போகிறானுங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது, ஷிங்க்கு காலியாக இருந்தால் சாப்பிட்ட தட்டு யாருன்னு கண்டுபிடிச்சி நான் திட்டுவேனா. அதுவே ஷிங்கில் பாத்திரம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதான். இது என்னடா இது புதுசாக இருக்குது, அடுத்த முறையிலேருந்து தட்டில் பேர் அடித்து கொடுக்க போகிறேன், எவன் சாப்பிட்ட தட்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். என்னுடைய 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 24. 23 நாளாக நான் டயட்டில் இருக்கேன். நான் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன்னா, ஜங்க் அவாய்ட் பண்ணிட்டேன், சுகரை அவாய்ட் பண்ணிட்டேன், வேறு எதையும் அவாய்ட் பண்ண முடியல. அதனால் இப்போதைக்கு இதுதான். இதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 கிராம் ஆச்சு குறைஞ்சதா கூட நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பேன். 67.25 இது அப்படியே மெயின்டைன் ஆகுதுங்க. ஏண்டா 1 கிராம் கூடமாடா குறையில என் சதையிலேருந்து அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும், அப்பப்போ கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலின்னு சொல்கிறேன் நான். இப்போல்லாம் அது இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சுகர் அவாய்ட் பண்ணதால் என்னோடய ஸ்கின்னில் ஒரு நல்ல க்ளோயிங் இருக்க மாதிரி இருக்குது. என்னோடய டைஜஸ்டிவ் சிஸ்டம் பக்காவாக இருக்குது, எதை கொடுத்தாலும் அரைச்சி தள்ளுது. See you in the next video. Bye-bye.